ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அது ஐடி வேலை பார்க்கறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் போயிட்டு வரவங்களுக்கு ஓகே. உனக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? மனசு வேணும் சார். மனசை பத்தி மனசு இருந்தா பண்ணலாம். ஒர்க் இல்ல சொல்லாதீங்க. நீங்க மனசு இருக்கு சொல்லுங்க. நீங்க உள்ள இருக்கு இல்ல சொல்லாதீங்க. மனசு இருந்தா பண்ணலாம் சார். மனசு இருந்தா மட்டும் எப்படி பண்ண முடியும்? என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? என்ன போயிருக்கு? நார்த் இந்தியால இருந்து எல்லாரும் வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க. ஆமா, நானும் பார்த்தேன், நியூஸ்ல பார்த்தேன். ஒர்க் ஃப்ரம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு தர மாட்டாங்களா? தர மாட்டாரு. உங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு நார்த் இந்தியன்றனால எனக்கு இப்படி பண்றாரு. ஏன்னா இப்படி இருக்கீங்க? அவன் வந்து அவன் வீட்டை விட்டுட்டு நம்ம ஊருக்கு வந்ததே வந்து அவன் வாழணும் நம்மளும் வாழணுன்றக்காக தானே வந்தான். நான் இதுமே சொல்லலாம். ஏன்னா இப்படி பண்ற? உன் மனசுல இவ்வளவு கல்லெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாரதியார் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? தனி ஒரு மனிதனுக்கு உரிமை பறிக்கப்படும் போது ஜகத்தினை அழுத்திடுவான் பாரதி. பாரதி ராஜா சொல்லிருக்காரு சார். பாரதி இல்லடா இது. பாரதி பாஸ்கர். பாரதி பாஸ்கர் அதெல்லாம் வட்டி போடுறா. அண்ணா எங்க இருங்க? அதெல்லாம் விடுங்க. அதை இழு அப்படின்னு சொல்ற முதலாளி கிடையாது. வா சேர்ந்து இழுப்போம் அப்படின்னு சொல்றவன் தான் முதலாளி. தெரிஞ்சுக்க. என்ன மட்டும் இழுக்க சொல்றாரு. ஒன்ன மட்டும் இழுக்க சொல்றது அநியாயம். நான் முதலாளியே கிடையாதுடா. நான் சூப்பர்வைசர். அவங்கள கட்டி மேய்க்கிறேன் நானு. சூப்பர்வைசர்னால அந்த கான்வர்சேஷன் நீ போய் உன் முதலாளிட்ட சொல்லணும்னே. இப்படி அழுதி தொழிலாளியை போட்டு உங்க முகத்தை பார்த்தா நீங்க ரெவல்யூஷன் பண்ற மாதிரி இருக்கீங்க. இருக்க தம்பி, நீ வீட்டுக்கு போப்பா. வீட்டுக்கு போ. நீ ஒர்க் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். ஜாலியா இருப்பா. தொழிலாளிகளின் ரத்தத்தை உறிஞ்ச மாட்டையே நீ என்று திருந்த போகிறாய். ஏன் முட்டாப்பல அறிவு இருக்கடா உனக்கு? அவன் என்ன வேலை பார்க்கறான் தெரியுமா உனக்கு? என்ன வேலை பார்க்கறான்? கொத்தனாரா அவன். வீடு கட்டறது அவன் வேலையை. அவன் எப்படா வீட்டுல உட்கார்ந்து வீடு கட்ட முடியும்? மெண்டல் மாதிரி பேசி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து என்ன கேட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தான். இப்ப நான் வீட்ல தானே இருப்பேன். போய் கூட்டி. அவன் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? மத்திய பிரதேசம் இருக்குடா. மத்திய பிரதேசலயா? அவன் போயிட்டா வர மாட்டாங்கடா. அவங்க நல்ல மானமா வேலை செய்வாங்க. எல்லாம் ரைட்டாண்டா. ஊருக்கு போனாங்கன்னா திருப்பி வர மாட்டாங்கடா. எவ்வளவு கையில கால வந்து கூட்டத்துக்கு தெரியுமா? வேற யாரா புடிச்சுக்கலாம். நீ எங்க போறது? சட்டை கட்டி மாட்டி வச்சுட்டு நீ போய் வேலையை பாரு போ. ஏய் கத்துறா. போடா.